செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்துட்ருக்காரு இல்லையா, 1987 என்ன நடைமுறையோ அதுதான் இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி. ஆனால் கேஸ் அவ்வளோ சிம்பிளாக மட்டுமே முடியலை. இதில் 10 பைசா ஊழலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்துட்ருக்காரு தமிழ்நாடு முழுக்க. அது எல்லா தொலைக்காட்சி சேனல்லையும் வந்துட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1068 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டிருக்கின்றது. அதில் உத்தேசமான லாஸ் தான் 327 350 கோடி வரைக்கும் வருது. ஒரு உத்தேசமான மதிப்பீடு தான். மார்க்கெட் ப்ரைஸை விட ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் 2,66,686 which is 33% மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான். ஸோ 350 கோடிங்கிறது எக்ஸாக்டான வேல்யூ. கூடவும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தன்னம்பிக்கை, என்ன தைரியத்தோடு நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், நம்ம கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற அந்த எண்ணத்தில் தான் திமுக பண்ணியிருக்காங்க. ஓகே, போலீஸ் டிவிஎஸ்சி உட்பட போலீஸ் அதிகாரிகளும் அதே தவறை தான் செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய சோகம் என்னன்னா, பொதுவெளியில் ஒருத்தர் நான் ஊழலே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பட்டவர்த்தனை சொல்லும்போது 115 பக்கத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட் எழுதியிருக்கிறாங்க. ராஜேஷ் லக்கானி திமுக ஆட்சிக்கு வந்தவர் 2021 ஆட்சிக்கு வந்தவொடனே ராஜேஷ் லக்கானி என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி கம்பல்சரியாக ரிட்டையர் பண்ணவரை திரும்ப ரீஎங்கேஜ்மெண்ட் பண்ணுறாரு. இவங்க எல்லாமே திட்டமிட்டு ஊழல் பண்ணுறதுக்காக மட்டுமே. இப்போ ஒருவேளை செந்தில் பாலாஜி ஜெயிச்சு வந்தால் கூட அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நிச்சயமா இது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரிகள் மேலேயுமே இருக்குது, எல்லா மந்திரிகளும் இருக்குது. உப்பு குடிச்சவங்களாம் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு தான் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், ஸோ அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுமே இருக்குது. ஸோ மின்மாற்றி, அதாவது டான்ஜெட்கோக்கு மின்மாற்றி கொள்முதல் பண்ணதில் மிகப்பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. 397 கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு வருவாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிபிஐக்கு மாற்றி உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வையில் இந்த கேஸ் எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? சார் கொஞ்சம் சில பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது ஏதோ அறப்போர் இயக்கம் மட்டுமே போட்ட கேஸ் இல்லை. ஆமாம், அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணியும் போட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. ஒன்று அறப்போர் இயக்கம் ஒரு கேஸு. ஆமாம். ரெண்டாவது கேஸ் சரவணன் சொல்லிட்டு அதிமுகவினுடைய வழக்கறிஞரினுடைய துணை செயலாளர் அவர் இருக்காரு. மூன்றாவதாக மதுரையிலேருந்து ஒருத்தர் ராஜ்குமார்னு இருக்கார், முஸ்லம்பட்டியிலேருந்து. ஓகே. ஸோ இந்த 3 வழக்கையும் ஒன்றாக தான் உயர்நீதிமன்றம் விசாரிக்குது. ஸோ இதில் முக்கியமான குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் காசின்னு ஒருத்தர் ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் பர்ச்சேஸுக்கானது. அப்புறமா ராஜேஷ் லக்கானி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு ஜென்ரேஷன். ஆமாம், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனுக்கு அவர் தான் இருக்கார். ஸோ இதில் என்னென்னா, இந்த காசின்றவரை அதுக்கு முன்னாடி 2021 இருந்த அப்போ இருந்த மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் மேலே நிறையா பிரச்சனைகள் இருக்குது, ஊழல் சுற்றச்சாட்டுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக ரிட்டையர் பண்ணுறாங்க. காசின்றவர் ராஜேஷ் லக்கானி திமுக ஆட்சிக்கு வந்தவர் 2021 ஆட்சிக்கு வந்தவொடனே ராஜேஷ் லக்கானி என்ன பண்ணுறாருன்னா, அது மாதிரி கம்பல்சரியாக ரிட்டையர் பண்ணவரை திரும்ப ரீஎங்கேஜ்மெண்ட் பண்ணுறாரு. அது பிரதான குற்றச்சாட்டுகளில் அது ஒன்று. அறப்போர் இயக்கத்தில் போட்டதில் நீங்கள் இவங்க எல்லாமே திட்டமிட்டு ஊழல் பண்ணுறதுக்காக மட்டுமே அந்த காசியை அந்த ராஜேஷ் லக்கானி, அதனால தான் ராஜேஷ் லக்கானியுமே ஒரு எதிர்மனுதாரர், சேர்மன் மேனேஜர். காசின் ஒரு அதிகாரி, ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ் ஆஃபீஸர், செந்தில் பாலாஜி மினிஸ்டர். இது ஒன்று. இவங்க வழக்கம் போல் இது எல்லாமே என்னது அரசியல் காரணங்கள் இந்த மாதிரி. இது இப்போ செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்துட்ருக்காரு இல்லையா, 1987 என்ன நடைமுறையோ அதுதான் இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகே. ஆனால் கேஸ் அவ்வளோ சிம்பிளாக மட்டுமே முடியலை. கேஸில் ஒரு 10 டெண்டர்ஸில் 7 டெண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன். 34 பேருமே ஒரே ப்ரைஸ், அதாவது பைசா உட்பட 56 பைசான்னு கணக்கு வருது இல்லையா. ஓகே. அந்த 56 பைசா உட்பட அவங்க அந்த மாதிரி டெண்டராக கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த 7 டெண்டர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 1068 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டிருக்கின்றது. அதில் உத்தேசமான லாஸ் தான் இந்த 327 350 கோடி வரைக்கும் வருது. ஒரு உத்தேசமான மதிப்பீடு தான். லாஸ் யாரும் எக்ஸாக்டாக சொல்லலை. பட் அந்த லாஸை எதை வச்சு அசஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த 2021 ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு டெண்டரில் ஃபிக்ஸ் பண்ணதை விட 33% எக்ஸஸ்ஸாக அடுத்தாப்பில் வர டெண்டரில் அதே இது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். அந்த வேல்யூ மட்டும் தான் மாறுதே ஒழிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான்.
மின் மாற்றிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஸோ அதுதான் வந்து இவ்வளோ பஞ்சாயத்துக்குமே அது காரணமாக போய் நிற்குது. இதில் கவனிக்க வேண்டியது வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்குது. இந்த வழக்குகள் எல்லாம் பெண்டிங்காக இருக்கும்போது ஏப்ரலில், அதாவது 2023 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது பற்றின விசாரணை பண்ணி முடிக்கணும். எந்த விசாரணையும் பண்ணுறல. ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் வந்து இப்போ இறுதிக்கட்ட விசாரணைக்காக வந்துட்டுருக்குது. தலைமை நீதிபதி அமர்வு முன்னாடி இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்துட்டுருக்கு. ஓகே. அப்போது ஏப்ரல் 2026 3 வருஷம் கழித்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புகார் கொடுத்த புகார்தாரர் இருக்காங்க இல்லையா, ஓகே, அவங்கள வந்து விஜிலன்ஸ் டிபிஎஸ்சியும் தமிழ்நாடு போலீஸும், அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிற விஜிலன்ஸும், டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் ஓகே, அண்ட் ஆன்டி கரப்ஷன், அந்த ஊழலுக்கு எதிரான டிவிஏ, ஓகே, அந்த 2 பேருமே வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இவங்க யார் பேர்லையுமே அவங்க மேலே எந்த விதமான எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கான முகாந்திரம் கூட இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. எந்த விசாரணையும் பண்ணலைங்கிறது தான் இவங்களோட குற்றச்சாட்டு. அதான் அது ஹைகோர்ட் என்ன அப்சர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன். The procedures adopted by the state and DVSC are so heavily marked by unfairness that they fail to inspire any public confidence, creating an absolute necessity for an independent inquiry to ensure the integrity of the investigation. All the allegations leveled in the complaints concern public contracting under the authority of the state and are directed against the persons who occupy high constitutional and political office in the state. In such circumstances, leaving the matter to be investigated by agencies that function under the administrative control of the state would raise a serious and reasonable apprehension. ஸோ செந்தில் பாலாஜி மேலே இருக்க குற்றச்சாட்டை அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனில் அதில் இருக்கிற ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வந்து அவருக்கு ரொம்ப கீழே, செந்தில் பாலாஜி விட்டுருங்க, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் கீழே இருக்க ஒரு அதிகாரி தான் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இது தவிர்த்து வந்து டிபிஎஸ்சியுமே கூட. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஒருதலை பட்சமான ஒரு விசாரணையை தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு தான் இது சுட்டி காட்டுது. ஓகே, புலன் விசாரணை வந்து ஒரு அன்ஃபேர்னஸோட எவ்வளோ தூரமாக வந்து தூய தமிழில் தென் தமிழில் சொல்கிறதுன்னா குந்தாங்குறையாக ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இது ஏன் அது பண்ணணும்? நீங்கள் வந்து ஒன்று எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டு எடுத்திருந்தால் அது ஒரு விதமாக போயிருந்துருக்கும். நீங்கள் வந்து என்னென்னா 3 வருஷமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து 3 கம்ப்ளைண்ட்டு மேஜராக, இதை தவிர்த்து நிறையா வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த 3 கம்ப்ளைண்ட் தான் கோர்ட்டுக்கு வந்துருக்குது. ஸோ இந்த 3 கம்ப்ளைண்ட் மேலே விசாரணையை வந்து குறிப்பிட்ட சில நாட்களில் விசாரித்து முடிக்க வேண்டியதுக்கு என்ன அவசியம்? அதுவும் வழக்கு விசாரணை இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, காசி அவர்களை மட்டுமே வந்து விசாரணைக்கு உட்படுத்திட்டு மற்ற வேறு எந்தவுமே வந்து மேம்போக்கான ஒரு விசாரணை மட்டும்தான் நடைபெற்றுச்சு, ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படலை, ஒரு விஷயமே குறிப்பிடுறாங்க. ஸோ திட்டமிட்டு தாமதப்படுத்தியிருக்காங்க அரசாங்கமே, அதாவது திமுக அரசாங்கமே இதை திட்டமிட்டு தாமதப்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அதில் வந்து என்னென்னா குறிப்பிடத்தகுந்த விஷயம், இதில் 10 பைசா ஊழலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்துட்ருக்காரு தமிழ்நாடு முழுக்க. அது எல்லா தொலைக்காட்சி சேனல்லையும் வந்துட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய சோகம் வந்து என்னென்னா, பொதுவெளியில் ஒருத்தர் வந்து நான் ஊழலே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பட்டவர்த்தனை சொல்லும்போது 115 பக்கத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட் எழுதியிருக்கிறாங்க. தலைமை நீதிபதி அமர்வில் 2 அமர்வு. நீங்கள் இது மேலே நீங்கள் இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் போகலாம். ஏன்னா வந்து இந்த காசி, ராஜேஷ் லக்கானி, செந்தில் பாலாஜி 3 பேருமே தனிநபர்களாக தான் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இபிஏ தவிர்த்து தனிநபராக இருக்கிறதுனால இவங்க எங்கள் மேலே இந்த மாதிரி பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்பீல் பண்ணி ஒரு ஸ்டே வாங்குறதுக்கு முடியும். சிபிஐ வேணாம், சிபிஐ வந்து இது முயற்சி பண்ணுவாங்க, தருவாங்களாங்கிறதான் கேள்வியே. ஓகே, ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு பட்டவர்த்தனமாக பார்த்தோன்னே தெரியுது. நீங்கள் வந்து ஒரு விசாரணையே நடத்தாமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு விசாரணை கடக்குன்னு எடுத்து இதில் வந்து எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை, எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை அப்படின்னா, இப்போ இவ்வளோ கேள்விகளுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லலைன்ற ஒரு கேள்வி வருது இல்லை, அது வந்து அவங்களால பதில் சொல்ல முடியாது. அதனால தான் இவங்க வந்து அதில் மாட்டுறாங்க. ஒரு அரசியல் தலைவர் விட்டிருந்த அறிக்கையை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதாவது அந்த தலைவர் என்ன குறிப்பிட்றாருன்னா, 7 லட்சத்துக்கு வாங்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 12 லட்சத்துக்கு இவங்க டெண்டர் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கே இவங்க 5 லட்சம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிக்கையாக விட்டுருந்தாரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட பட்டவர்த்தனமாக அப்படி ஊழல் பண்ண முடியுமா? இல்லை, இதில் வந்து என்னென்னா, இது வந்து ஒன் சைடோட தீர்ப்பு கொடுக்கலையே. அவர் வந்து ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் வந்து ஆஜராயிருக்காரு, இவங்களுக்கு என்ஆர் இளங்கோ வந்து ஆஜராயிருக்காரு. இவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள். அவங்களுக்கு தகவல் போய் தானே இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்களேன், ஒரு பிட்டு வந்து ஒரு டெண்டர் 2022-23 30 பிட்டர்ஸோட ஃபினான்ஷியல் பிட் வந்து எக்ஸாக்டாக வந்து 7,07,823 200 கிலோவாட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2021
26 பிட்டர்ஸ் வர்றாங்க. அதில் ஃபினான்ஷியல் பிட் வந்து அதுவும் எக்ஸாக்டாக சேம் ரேட்டு 13,72,930. அதில் என்ன விசேஷம்னா இந்த 2வது பிட்டில் அந்த டெண்டர் ஸ்க்ரூட்டினேஷன் கமிட்டின்னு டெண்டரை பரிசீலனை பண்ணுற கமிட்டி இருக்கு இல்லையா ஈபியில், அவங்க வந்து இந்த டெண்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது வந்து சிண்டிகேட் ஆப்ரேஷனாக நான் எல்லாம் சேர்ந்து வச்சுட்டு ஒரே மாதிரி கோட் பண்ணுறதில்ல, இந்த சிண்டிகேட்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி ரிஜெக்ட் பண்ணுது. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இபி அந்த ரிஜெக்ஷனுக்கு ஓவர்லுக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூட்டினைசிங் அதை பரிசீலனை செய்கிற கமிட்டி ரிஜெக்ஷனை ஓவர்லுக் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டெண்டர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி தென் ஒரு பிட்டுக்கு வர்றாங்க. அது வந்து என்னென்னா 13,72,200 வந்து 12,49,800 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா குற்றச்சாட்டு மார்க்கெட் ரேட் ப்ரிவைலிங் ரேட்ஸை விட 58% ஜாஸ்தி. இது எல்லாமே குற்றச்சாட்டுகள். இதற்கான பதில் அவங்க கொடுக்கலையே. இதுக்கான பதில் எதுவுமே கொடுக்காமலே வந்து இன்னும் சிலதெல்லாம் இருக்குது சொல்லி முடிச்சுறாங்க. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். இன்னொன்று வந்து என்னென்னா இது அதே 2021 கார்டலைசேஷன் வந்து எப்படின்னா வேற ஒரு இதில் அவுட் ஆஃப் 35 பிட்டரில் 34 பேர் 5,62,204 ரூபா 56 பைசா. இங்கே தான் இது வந்து அந்த 34 பேரும் அந்த 56 பைசா உள்பட எல்லாத்தையும் ஒரே அமௌண்ட் எப்படி அவங்களுக்கு வரும் அன்லெஸ் இட் இஸ் கார்டல் அப்படிங்கிறதுனால. அதில் வந்து என்னாச்சுன்னா ஒருத்தர் மட்டும் மாறுபட்டு என்ன பண்ணிட்டாருன்னா 4,62,914 ஒரு அமௌண்ட்டை லோயஸ்ட் அமௌண்ட்டை கோட் பண்ணிடுறார். வாட் தே கால் L1 லோயஸ்ட் பிட்டர் L1, அதுக்கு அடுத்த பிட்டர் L2, அப்புறமா L3 அப்படிமே போகும். ஸோ இதில் வந்து L1 வந்து ஒருத்தர் வந்து குறைச்சி காமிச்ச உடனே தி என்டையர் கான்ட்ராக்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் மட்டுமே அந்த அவருக்கு போயிடுச்சு அந்த L1 பிட்டருக்கு போனதுனால அதில் மட்டுமே கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் சேவ் ஆயிருக்கு அந்த ஒரு கேஸில் மட்டும். அந்த ஒருத்தரும் அதில் 34 35,000 அதுவுமே இதே மாதிரி தான் ஆயிருக்குங்கிறதான் குற்றச்சாட்டு. அதே மாதிரி இன்னொரு டெண்டர் 2022 34 பிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா இது எல்லாமே இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெண்டர்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டமே இருக்குது. 98 இதே திமுக கொண்டு வந்த சட்டம் தான் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது. அந்த சட்டத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா 34 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல 29 பிட்டை வந்து 15/12/2021 ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னொரு 5 பிட்டை வந்து 3/1/2022 ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் என்ன விசேஷம்னா எல்லா பிட்டரும் இதுலேயும் சொல்லி வச்ச மாதிரி 7,51,060 ரூபாய்க்கு பிட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து திரும்ப நெகோஷியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 7,51,000ங்கிறத 7,29,000 மாற்றிருக்கிறாங்க. ஸ்டில் அதுவுமே வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் 2,66,686 விச் இஸ் 33% மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இது எல்லாமே இந்த 10 பிட்டில் 7 பிட்டு வந்து அதோட டோட்டல் வேல்யூ தான் 1,068 ரூபாய். அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக 350 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போது இதுவே அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான். ஸோ 350 கோடிங்கிறது எக்ஸாக்டான வேல்யூ. எக்ஸாக்டான வேல்யூ கூடவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். ஓகே, எக்ஸாக்டாக இருக்கலாம். இப்போ வந்து அடிப்படையான கேள்வியே இதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா அது எப்படியா நீங்கள் வந்து 56 பைசா உள்பட வந்து ஒரு கார்டலைசேஷன் வந்து ஒரு விதமான இதுவும் இல்லை, எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜிலன்ஸும் டிவிஎஸ்சி 2 பேருமே அதை எப்படி க்ளோஸ் பண்ண முடியுது? அதுதான் உயர்நீதிமன்றம் கேட்குற கேள்வி. ஓகே, ஸோ இதில் நீ வந்து குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் பண்ணியாவது விசாரணை பண்ணியிருக்கணும். எதுவுமே எஃப்ஐஆர் கூட பண்ணல. எஃப்ஐஆர் கூட பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன என்ன தைரியத்தோடு நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், நம்ம கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற அந்த எண்ணத்தில் தான் வந்து திமுக பண்ணியிருக்காங்க. ஓகே, போலீஸ் டிவிஎஸ்சி உட்பட போலீஸ் அதிகாரிகளும் அதே தவறை தான் செஞ்சுருக்கிறாங்க. இப்போது போலிங் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எழும்புது. ஏன்னா வந்து அது திமுக ஆட்சிக்கு வருன்ற நிச்சயம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா முதலமைச்சர் வந்து ஒரு பேட்டியில் அவ்வளோ கோபமான ஒரு பேட்டியில் இப்போ தான் விஜய் வருவார், நாங்கள் எங்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு போகிறாரு. ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ பதட்டம் நிதானமெல்லாம் தவறுது அப்படின்னா ஸோ ரிசல்ட் என்ன மாதிரி வருதுங்கிறது உங்களுக்கே தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அதாவது 234க்கு வந்து 200 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ப்ரீபோல் இதெல்லாமே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போயுமே எக்ஸிட் போலில் வந்து என்னென்னா 4ஆம் தேதி வரைக்கும் இவங்க என்ன பிரச்சாரம்னா திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும், ஸோ நாம் திரும்ப ஆட்சிக்கு வருவோன்ற அவ்வளோ மிதப்புலையும் தெனாவட்டனை இருந்ததுனால தான் ஒரு ஆணவ துணி. அது வந்து என்னென்னா ஆட்சி அமைச்சர்களை தாண்டி போலீஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் லெவல் வரைக்குமே அது போயிடுச்சு. ஸோ ஏதாவது சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியவர்கள் இந்த ராஜேஷ் லக்கானி மாதிரியான அதிகாரிகள்லாம் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய அதிகாரிகள் அவங்க. ஸோ அவங்க எப்படி அவ்வளோ தெரியுமா வந்து பிளாட்டண்டாக இது வந்து இப்போ நடக்கலை, 2021 நடந்த மேட்டர். 21 to 23 காலகட்டம் 23 வந்து புகார். ஓகே, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நினச்சின்னு அதுக்கு என்ன உள்ளே போய் இறங்கி இருந்தால் தான் தெரியும் கிணறு வெட்ட எவ்வளோ பூதம் கிளம்புதுன்னு சொல்லிட்டு. ஓகே,
ஓகே சார். ஸோ இந்த ஆட்சியில் வந்து நீ எந்த துறையை தொட்டாலும் அதில் வந்து ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது காமிக்க முடியுது. அதை தைரியமாக அவர் கேட்குறாரு, சொல்கிறாரு. எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இன்னும் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து பொது வெளியில் வந்துச்சு. 115 பக்கம் வந்துச்சு, 115 பக்கத்துக்கான விளக்கங்களும் வந்துச்சு, அதுக்கான விஷயங்களும் வருது. ஏன் ஒரு ரிப்போர்ட்டரும் செந்தில் பாலாஜிட்ட இதை கேட்கல? அது எப்படி சார் நீங்கள் வந்து 35 பேரும் வந்து ஒரே கோர்ட் எப்படி சார் தர முடியும் அப்படின்னா, எங்கள் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வேணால் ஆக்டிங் கொடுத்துட்டு போகிறார். ஒரு கேள்வி கேட்குறது கூட தமிழ்நாடு மீடியாவுக்கு துப்பில் என்ன சொன்னால், அப்போது அர்ணாப் சொன்னது தானே, தமிழ்நாடு மீடியா இஸ் ஃபுல்லி பயஸ்னு அர்ணாப் கோஸ்வாமி வந்து அங்கேருந்து வந்து சொல்ல வேண்டியிருக்குது. தேவையில்லை, நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இவ்வளோ தூரம் ஒரு பயஸ்டான ஒரு மீடியா உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. முழுக்க முழுக்க ஒரு விலை போன மீடியாவாக இருக்கிறாங்களே, என்ன பண்ணுறது? சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரசு தரப்புல வைக்கக்கூடிய வாதங்கள் என்னவா இருந்துச்சு? ஸோ எப்படி இருந்தாலும் டிவிஎஸ்சி சைட்லேருந்து அவங்க தரப்புலேருந்து ஒரு வாதம் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வழக்கறிஞராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய பார்வையில் அவங்க என்னென்ன மாதிரியான வாதங்கள் வச்சாங்க? இந்த செந்தில் பாலாஜி சொன்னார் இல்லையா, ஓகே, பிரதானமாப்பட்டு அட்வொகேட் ஜெனரலோட வாதமும் சரி, என்ஆர் இளங்கோ மாதிரியான மூத்த வழக்கறிஞரோட வாதமும் சரி, செந்தில் பாலாஜி சொன்னதை வந்து ஒரு லீகல் லாங்குவேஜில் கோர்ட்டில் பேசினாங்க. இது எல்லாமே எதுவுமே எங்கள் கையில் எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அது வந்து டெண்டர் வந்து ஓப்பன் டெண்டரு. அவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதை நாங்கள் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அவர் டாக்டர் வி சுரேஷும் ராவாச்சாரியும் அந்த மனுதாரர்களுக்காக ஆஜரானவங்க வழக்கறிஞர்கள். அவங்க 2 பேரும் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெண்டர்ஸ் ஆக்டில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, செக்ஷன் 29. அதில் இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட்டரிங், சிண்டிகேட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னா டெண்டரையே கேன்சல் பண்ணுறதுக்கான முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு கேள்வி கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்த மறுத்துள்ளீர்கள்ங்கிறதான் அந்த திரும்ப மாதிரி வரும். ஓகே. ஸோ அவங்க வந்து என்னென்னா மியர் டினையல் தான். அது என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால், நீங்கள் அட்வொகேட் ஜெனரலும் என்ஆர் இளங்கவும் மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன ப்ரீஃப் கொடுக்குறீங்களோ நீங்கள் கொடுக்குற ப்ரீஃப்னு தானே அவங்க ஆர்கியூ பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிசிட்டி போர்டில் ராஜேஷ் லக்கானியும் அந்த காஷியும் செந்தில் பாலாஜியும் இவங்க அனுப்புகிற ஃபைல் இருந்து தானே அவங்க பேச முடியும். இவங்க அனுப்புகிற ஃபைலே சொத்தையாக இருக்கும்போது அதை என்ன பண்ண முடியும்? அதில் வந்து மிகப்பெரிய தவறு. ஐ திங்க் இதெல்லாம் அட்வொகேட் ஜெனரலை கேட்டு பண்ணாங்களா, அவங்களே பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்போ இந்த கேஸ் வந்து ஒன்று எஃப்ஐஆர் போடுறதா இருந்தால் 2023, 24 போடணும், இல்லை 25 கூட இந்த கேஸ் இறுதிக்கட்ட வாய்க்கு விசாரணைக்கு வருதுன்ற தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு எஃப்ஐஆராவது நீங்கள் ஃபைல் பண்ணி அதை நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அது வேறு. நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆரும் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் 3 வருஷம் கழித்து கேஸ் ஃபைனல் ஹியரிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த புகார்தாரர்களை அழைச்சி ஒரு மேம்போக்காக கண்துடைப்பாக ஒரு விசாரணை செஞ்சு இவர் ரிப்போர்ட் வர தைரியமாக கொடுக்குறாங்களே. டு சே தட் இதில் வந்து எந்த பிரைமா ஃபேசியா அடிப்படை முகாந்திரம் எதுவுமே கிடையாது, குற்றச்சாட்டுகளுக்கான அடிப்படை முகாந்திரம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 3 இது மட்டும்தான் வாசித்தாங்க. அதுலேயே அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து பிளாட்டண்டாக வந்து ஒவ்வொன்றுலையும் குறைந்தபட்சம் 33%லேருந்து 58% வரைக்கும் மார்க்கெட் ரேட்டுக்கும் இதுக்குமே வந்து பயங்கர வித்தியாசமாக இருக்குது அப்படின்றப்போ இது வந்து விசாரணைக்குரிய விஷயமா இல்லையா? ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் பேசிக்கான விஷயம். ஒரு பொருள் மார்க்கெட்டுக்கு இந்த விலையில் கிடைக்குதுங்க, மார்க்கெட்டில் கிடைக்கிற விலையை விட சந்தை விலையை விட இவ்வளோ விஷயம் வரும்போது என்னென்னா இது வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா சிபிடபிள்யூடி சென்ட்ரல் ஒர்க்ஸில் பப்ளிக் ஒர்க்ஸில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சமயத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் இது கொடுக்குறாங்க இல்லையா எக்ஸிபிஷனுக்காக. ஸோ சிமெண்ட் என்ன விலையிலேருந்து ஆரம்பித்து, அயன் என்ன விலையிலேருந்து ஆரம்பித்து, இரும்பு என்ன விலையிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு திஸ் இஸ் தி மார்க்கெட் ரேட்டுங்கிறது அவங்க போட்டு பப்ளிஷே பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா இப்போ டெண்டர் பண்ணி அது டெண்டர் டிலே ஆகும்போது வந்து என்னென்னா அது பர்பஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து 2 வருஷத்துக்குன்னு சொல்லி முடிக்கணும்னு கொடுக்குறாங்க ஒரு டெண்டரை, அது முடிக்க முடியல. வெவ்வேறு காரணிகள் இருக்கலாம். டெண்டர் அது கான்ட்ராக்டரும் காரணமாக இருக்கலாம், இவங்க வந்து இடம் கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்து அதை ஓப்பன் பண்ணி ஃப்ரீயான ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது வந்து டிலே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலேவாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் அந்த யார் டெண்டர் எடுத்தாரோ அவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரஸ்பாண்டிங்காக இந்த காஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் இருக்குல்ல அது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சிமெண்ட் விலை ஏறுது, ஜல்லி விலை ஏறுது, இரும்பு, நம்ம உதாரணத்துக்கான தான் சொன்னாங்க, மக்களுக்கு புரியாது, ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்குமே வந்து மாறும். நான் வந்து என்ன இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த ரேட்ஸ் ஒரு 6 மாதத்துக்குள்ள வந்துடும். ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணுவாருன்னா கான்ட்ராக்ட் வேலையை முடிக்கும் போது வந்து என்னன்னா ஃபைனல் பில் சப்மிட் பண்ணும்போது வந்து ஸோ இது வந்து இந்த இதுபடி வந்து நான் வந்து இதை கோட் பண்ணியிருந்தேன், இதுக்கு வந்து இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது யூஸ்வலாகவே சாங்ஷன் ஆகிடும் அது. ஓகே. ஸோ அதே மாதிரி தானே இங்கேயுமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் வந்து தமிழ்நாடு ஜென்ரேஷன் கார்பரேஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ரெண்டாக தனியாக பிரிஞ்சிருச்சு. பவர் டிரான்ஸ்மிஷன் தனியாக இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் தனியாக, 3மே பிரிச்சாச்சு. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இது மட்டும் இவங்க மட்டும்தானே இருக்காங்க, இன்னும் ப்ரைவேட் பிளேயர்ஸ் யாருமே வரல. இப்போ டெல்லி மற்ற பல இடங்கள், இப்போ தெலுங்கானாவில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் தான் மொனாப்பொலி.
உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன ரேட்டுன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காதே. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கமிட்டி வச்சுருக்கிறீங்க, ஒரு பர்ச்சேஸ் கமிட்டி வச்சுருக்கிறீங்க, அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க. அவரை வந்து என்னென்னா 2021 இந்த கேள்விக்கு அவரால் பதிலே சொல்ல முடியல. 2021 ப்ரீவியஸாக இருந்த ஒரு சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பண்ணுறாரு அந்த காஷின்றவரை. இந்த ராஜேஷ் லக்கானி வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக வந்தவொடனே அதே காஷி எப்படி திரும்ப அதே வேலைக்கு எங்கேஜ் பண்ணுறாரு? ஓகே, அதில் ஊழல் பண்ண அதிகாரி யாருன்றது தெரிஞ்சு கரெக்டாக அவருக்கு வந்து ஏன்னா அவருக்கு தானே கரெக்டாக ஊழல் பண்ண தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவரை வச்சு திரும்ப ஊழல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான உங்கள் மேலே குற்றச்சாட்டை. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? ஓகே, ஸோ இதற்கான பதில் வந்து உங்கள்கிட்ட இருந்து இல்லை. அரசாங்கம் வந்து இது எப்படியுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது. நார்மலி வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கணும், டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். டெர்மினேட் பண்ணுறது டிஸ்மிஸ் பண்ணுறதுங்கிறது வந்து என்னென்னா ஒரு விசாரணை, ஒரு உள் விசாரணை, அதில் வந்து சாட்சிகள் அந்த மாதிரி போடாமல் வந்து அவர் வந்து என்னென்னா கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றாரு. கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பண்ணவரை என்ன காரணத்துக்கு வேண்டி திரும்ப வேலைக்கு எடுத்தீங்கன்ற கேள்வி கடைசி வரைக்கும் பதிலே கொடுக்கலையே, பதில் இல்லை உங்கள்கிட்ட. இதனுடைய தொடக்கத்திலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க சிபிஐ விசாரணைக்கு போனாலுமே அவங்க வந்து மேலே அப்பீல் போவாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருந்தாலும் இல்லை, உயர்நீதிமன்ற உத்தரவு மேலே அப்பீல் போவாங்க, வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் போவாங்க. ஆனால் இந்த காரணங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டே கொடுக்க உச்ச நீதிமன்றம் இதை அட்மிட் பண்ணுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா. அப்படி இருந்தா அப்போ ஒருவேளை செந்தில் பாலாஜி ஜெயிச்சு வந்தா கூட அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நிச்சயமா இது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வரும்போது வந்தாலும் சரி வராட்டாலும் சரி வரிசையாக அடுத்த கட்ட வழக்கல் அடுத்த நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து என்னன்னா உங்கள் மீது இருக்கின்ற வழக்குகளை நிலுவையில் தான் வச்சிருக்கிறீங்க. ஆமா, ஏற்கனவே திறக்கலாம். செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, கே நேரு இருக்காரு, ஓகே, அவர் மேலேயும் அந்த வேலை நகர்ப்புற உள்ளாட்சி துறையில் நடந்த. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரிகள் மேலேயுமே இருக்குது, எல்லா மந்திரிகளும் இருக்கு. உப்பு குடிச்சவங்களாம் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். ஸோ வேற வழி கிடையாது. தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா உடனடியாக வேலை செய்யலை, ஆனால் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யுது, ஆனால் வேலை தானே செய்யும். நீங்கள் வந்து எவ்வளோ நாள் தான் உங்களால் நிப்பாட்டிக்க முடியும்? ஸோ உங்கள் ஆட்சி, அதிகாரம், பணபலம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து மீடியா மட்டும் விலைக்கு வாங்கிட்டீங்க. ஏன்னா அது வந்து ஒன்றும் பண்ணுறது கிடையாது. தமிழ்நாட்டோட மீடியாவில் வந்து மெஜாரிட்டி, நான் சொல்கிறது வந்து எல்லாத்தையும் என்ன சொல்ல வரல, மெஜாரிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ ஆளுங்கட்சிக்கு விரோதமாக எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க. ஏன்னா சவுக்கு சங்கரை வந்து அவ்வளோ பெரிய குற்றவாளி அப்படின்ற மாதிரி பஸ்ஸில் எங்கேயோ போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. அவரை நீங்கள் வந்து குண்டர்கள் சட்டத்தில் வேறு சிறை தள்ளுறீங்க. ஆனால் சவுக் சங்கர் வழக்கில் எனக்கு தெரிந்து, ஏன்னா இப்போ சென்னை கமிஷனர் வந்து அருண், அவர் போட்ட கடைசி உத்தரவு அதான் நினைக்கிறேன், பழைய கமிஷனர் அருண் வந்து குண்டர்கள் சட்டத்தில் அடைக்கிறார் இல்லையா, அது வந்து டிஜிபி கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு தெரிந்த தகவல் வரை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். பொது தளத்தில் வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட்டும் பண்ணட்டும். ஓகே, எனக்கு தெரிந்தவரை டிஜிபி அதற்கு எதிர்த்து ஒப்புதல் தரல. ஓகே, குண்டாஸ்க்குன்னு ஒப்புதல் தரல. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அது தமிழ்நாட்டு மீடியா மீது மிகப்பெரிய கரும்புள்ளியாகத்தான் அது என்ன அமையும்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய விமர்சனம் ஆளுங்கட்சியை சிரமத்திற்கு உள்ளாக்குகிறது. அவருடைய விமர்சனமான ஒரு யூடியூப் சேனல் வந்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கின்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து அவருடைய இடைக்கால ஜாமீனை வந்து ரத்து பண்ணுறதுக்காண்டி கோர்ட்டில் ஃபைல் பண்ணி பெயில் கேன்சல் ஆகுது, இடைக்கால ஜாமீன் வந்து ரத்தாகுது. ஸோ ரத்து பண்ணதுக்கப்புறமாக திரும்ப அவர் வெளியில் வராமல் பார்த்துக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு மேலே வந்து அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணது இல்லாமல் அவருக்கு மேலே வந்து குண்டாஸும் போடுறீங்க நீங்கள் அதுக்கு மேலே. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா, இதை பற்றின ஒரு வரி கூட தமிழ்நாட்டின் எந்த பத்திரிகையாளர் சங்கமும், தனிப்பட்ட முறையில் நிறையா பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உள்பட யாருமே இதை பற்றி எந்த வார்த்தையும் பேசலை. கேட்டால் இந்து என் ராம் மாதிரியான ஆளுங்க, நக்கீரன் கோபால் மாதிரியான ஆட்கள், இவங்க எல்லாமே திமுககாரங்க தான். அவங்க வந்து யூடியூபர்லாம் வந்து இதில் வரமாட்டாங்க பத்திரிகையாளர்கள். அப்புறம் இதே சென்னை பத்திரிகையாளர் சங்கம் ஐ திங்க் 20,000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ண அந்த யூடியூப் வந்து பத்திரிகையாளர்களாக கணக்கில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களே மாற்றிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோடைய இது வந்து கிட்டத்தட்ட வியூஸ் வந்து 10 லட்சத்துக்கு மேலே வரைலாம் போயிருக்குது. அப்போ ஏன் சவுக்கு சங்கரை நீங்கள் வந்து இன்றைய தேதி வரை சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றமும் சரி, தமிழ்நாட்டில் நாங்கள் நடுநிலையான பத்திரிகைகள் ஊடகங்கள்னு சொல்கிறவங்களும் சரி, இந்த கேள்விக்கு வந்து மே 4 தேதிக்கு அப்புறமா இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். நீங்கள் ஏன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அரசாங்கத்தை கண்டித்து ஒரு வார்த்தை கூட உங்களால் வெளியில் விட முடியல? இதில் வந்து மோடியை வந்து ஃபேசிஸ்ட்னு தெரியுதுல, மோடியை வச்சு நீங்கள் எவ்வளோ திட்டிருக்கீங்க, உங்கள் மேலே எந்த கேஸும் வந்தது கிடையாது. ஆனால் திமுகவை விமர்சனம் பண்ணுறதுங்கிறதுக்காண்டி உங்களை போன்ற ஒரு சக யூடியூபர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அவரை பத்திரிகையாளர்னு வச்சுக்கல, ஒரு யூடியூபர், அது ஒரு யூடியூப்ன்றது ஒரு மீடியா தானே. அந்த மாதிரி ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒரு நபர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் மேலே குண்டர்கள் சட்டம் போடப்படுகின்றது. நீங்கள் அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டீங்க. நாங்கள் அவரை வந்து ஒரு மனுஷனாகவே கணக்கு பண்ணோம்னா, அப்போ என் ராமு
நக்கீரனுக்கு வந்து நக்கீரன் கோபால் இந்த மாதிரியான பத்திரிகையாளருக்கு மேலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இந்த அரசாங்கம் இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கோன்றது ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் எவ்வளோதான் நல்லவளாக இருந்தாங்க, துவாரகை செல்வன் மோசமான ஆள், இவர் வந்து கஞ்சா வச்சுருந்தாருன்னு சொன்னால் அதுக்கு வந்து போலீஸ் ரெடியாக இருக்குது. ஆமாம், ஒரு கஞ்சா ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ கஞ்சா ஏற்பாடு பண்ணி இவங்களை வந்து கஞ்சாவோடு சேர்த்து கைது பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரியும். இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மேலே பண்ணால் அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து வெளிப்படையாகவே ஒன்று நடக்குது. அப்போ நாளைக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும்போது உங்கள் மேலே இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ இதே பத்திரிகையாளர் சங்கம், இதே நடுநிலை பத்திரிகையாளர் சும்மா இருப்பாங்களா? ஆக வந்து உங்களுக்கு வந்தால் தான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி. ஸோ இது வந்து நடுநிலைமையே கிடையாது. நீங்கள் அனைவருமே திமுகவிற்கு விலை போன ஊடகங்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அதனால தான் அது வந்து மே 4ஆம் தேதி எதிரொலிக்கும். இப்போ எக்ஸிட் போல கூட நான் ஏன் கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன்னா, எக்ஸிட் போலுமே கூட ஆளுங்கட்சியினுடைய பெண் அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் ஒவ்வொரு ஊடகமும் செஞ்சிட்ருக்கிறீங்க. அதற்கான விலை உங்களுக்கு தரப்படுகின்றது. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற முடிவு வரப்போகிறதில்ல. மக்களுடைய முடிவு வேணோ அது வந்து வரும். என்னுடைய அபிப்பிராயம் வந்து அதிமுக, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறேன், ஓகே, அதிமுக கூட்டணி என்டிஏ திரும்ப வரும்போது அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கிறத நான் பார்க்கணும். ஓகே, அது வந்து 5ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த வேடிக்கையை பார்ப்போம். ஓகே சார். இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்கள் பயங்கர ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.